அண்ணாமலை வந்து ஏன் வந்து கட்சியை தாமதப்படுத்துகிறார், ஏன் விஜயை திட்ட மாட்டேன்றாருன்னா, நீங்கள் இன்னைக்கு அவர் விஜயை திட்டினார்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அவருக்கு வர. அன்புமணியும் ஆதவ அர்ஜுனாவும் நெருங்குறாங்க, பாமக தாவேகா கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கும் போது அது பற்றி எதுவுமே அவர் கருத்து தெரிவிக்கலை அப்படிங்கும் போது தானே அது விமர்சனத்திற்கு உள்ளாகுது. அன்புமணி வந்தாருன்னா இவர் மூட்டை கட்டிட்டு வெளியே வரணும். அதனால தான் திமுகவை இன்னும் முழுசாக பகச்சிக்க மாட்டேங்கிறாரு. விஜய்க்கே பயங்க. ஒரு சினிமா டயலாக் பேசுறதா எப்படி பேசியிருக்கணும், தமிழ்நாட்டில் தாவேகா தவிர மீதி எல்லாம் கூட கூட்டு சேர்ந்து பாருங்க, என்னை ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம் தான் சவால் விடணும். அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் 2 பேரும் சேராமல் வந்து பாருங்க, அந்த சவாலை முதல்ல சந்திங்கன்றாரு. அப்போ இவருக்கே ஒரு டர் ஆகுது. இன்னைக்கு சீமான பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு திமுக முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கறது? ஏங்க, திமுக அதிமுகவே ஆட்சி அமைக்கிற போறப்ப சீமான் என்னது? சீமான சட்டமன்றத்திற்குள்ள அனுப்புறதுக்கு திமுக ஏன் முயற்சி செய்யுது? இல்லைங்க, இப்போ நீங்கள் அவர் அட்டாக் யாரை பண்ணிட்டு இருக்காரு? விஜய் தான் அவரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல் நீங்கள் போய் திமுக அட்டாக் பண்ண மாட்டார் சீமானே. திமுக அதிமுக கூட்டணி அமைத்தால் ஆச்சரியப்படுவதற்குள்ளே அதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆமாம், அப்படிதான் எடுக்கணும். இனிமேல் நம்ம அதை பேச ஆரம்பிக்க வேண்டியதுதான். பாமக தாவேகா கூட்டணிக்குள்ள வரும்போது விசிகாவும் அதை சமரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உருவாகலாம் இல்லையா? உருவாகலாம், தாராளமாக உருவாகலாம். ஏற்கனவே நடந்தது போல திரும்ப நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கொள்கையில் சமரசம் செய்யப்படும் போது, அரசியல் ரீதியாக ஆதாயம் தேடும் போது அது அந்த வெகுஜன மக்கள்கிட்ட எப்பேற்பட்ட ஒரு பார்வையை ஏற்படுத்தும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொள்கை என்பது அதிகாரத்தில் இருக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதிக வெற்றிகளை பெறணும், இதுதான். திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒழிச்சிட்டே இருந்தது. ஆனால் இப்போ அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதே டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை. அது எதுவுமே பாஜகவிற்கு எதிரான ஒரு வார்த்தை பிரயோகிப்போட இல்லை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து? இதில் 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து பாஜகவை தேவையில்லாமல் இந்த தேர்தலில் திமுக முன்னிறுத்தி தோல்வி தழுவிடுச்சு. டெல்லிக்கும் தமிழகத்துக்குமான தேர்தல், இந்திக்கும் தமிழுக்குமான தேர்தல்னு. ஏங்க, ஒருத்தர் விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கான், ஒரு சீரியஸாக ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு, தாவேக்கான் வந்திருக்காரு, இளம்பெண்கள்லாம் ஒரு பக்கம் போகிறாங்க, நடுத்தர வயது பெண்களே அங்கே போகிறாங்க, குழந்தைகள் வந்து பிரச்சாரம் பண்ணுது அவருக்காக. இவ்வளவும் பண்ணும்போது திமுக என்ன நினச்சிருக்காங்க, இவர் அட்டாக் பண்ணுறாரு, எனக்கும் திமுக தான் போட்டின்றாரு, குடும்ப அரசியல்ன்றாரு, ஊழல் அரசியல்ன்றாரு, தீய சக்தின்றாரு. அப்புறம் போட்டு திரும்ப பதிலுக்கு வருத்த எடுக்காமல் எங்களுக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி, எங்களுக்கும் இந்திக்கும் தமிழுக்கும் தான் போட்டினா இர்ரெலவெண்ட்டு. நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதை வச்சிங்க, மோடி வரக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா அது ரிலவெண்ட்டு. சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி 2.9 வாங்குது %. நீங்கள் அதை போய் எதிரியாக சித்தரித்து, கற்பனை எதிரியாக சித்தரித்து, அதன் மேலே அம்பு விட்டுக்கிட்டு, அதன் மேலே துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு, அதனால் திமுக தப்பு பண்ணிருச்சுன்னு தான் சொல்கிறேன் நான். அவர்கள் விஜயை அட்டாக் பண்ணியிருக்கணும். விஜயை அட்டாக் பண்ணி இவருக்கு ஏன் வாக்களிக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவர்கள் அமைதியாக கடந்து போனாலும் அதிமுக அதை தவிர செஞ்சிச்சு. இவரை கண்டிக்கவே இல்லை. என்றைக்குனாலும் ஒரு இதுக்கு வந்துடுவார், நம்மளோட கூட்டணிக்கு வருவார்னு முதல்ல நினச்சாங்க. அப்புறம் வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபை வந்தால் அப்போ ஒரு ஆதரவு தருவார் நமக்கு அப்படின்னு நினச்சாங்க. அதனாலே அவர்களும் வந்து அவரை தொடர்பு இல்லாமையே, அவரை தொடாமையே காலத்தை ஓட்டிட்டாங்க. ஆமாம், திமுகவும் அதையே தவிர செஞ்சிச்சு. அப்போ வந்து நீங்கள் இப்போ இந்த 2 கட்சிகளும் விஜய்க்கு வாக்களிக்க கூடாது ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னு காரணம் சொல்லியிருந்தா, அது நடுத்தர வயது முதியவர்கள்லாம் வந்து பேரன் சொன்னான் பேத்தி சொன்னான்னு போட்டவங்களாம் கொஞ்சம் ஆமாடா இவங்களாம் சொல்கிறது கரெக்டு தான்டா, நம்ம இந்த பேரஞ்சொல்லிலாம் போட்டுறக்கூடாதுடா அப்படின்ற மாதிரியான எண்ணத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க டச் பண்ணவே இல்லாதனால விஜய்க்கு எதிர்ப்பே இல்லை. விஜய்க்கு இப்போ போட்டால் என்ன, அவர் மாற்றம் எங்கேருந்து மாற்றம் கொண்டு வருவார் அப்படிலாம் பேசியிருந்தா கொஞ்சம் பேர் சிந்திச்சிருப்பாங்க. இவர் இந்த எதிர்ப்பே தெரிவிக்காதனால அது ஒரு பக்கம் ஆயிடுச்சு. தேவையில்லாமல் பிஜேபி கையில் எடுத்து தான் அது போயிடுச்சு. அந்த பிஜேபி திமுக திட்டியது பலனளிக்கவில்லை. அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் திட்டி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடந்த முறை நீங்கள் வந்து திமுக எதுக்குதுன்னா அது ஒரு 18% வளர்ந்துருக்கு. அண்ணாமலை சமயத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 11% பிஜேபியும் கூட்டணிலாம் சேர்த்து 18% இருந்துச்சு. ஸோ அந்த 18% வளர்ந்துருக்கும் போது அதை அட்டாக் பண்ணுற ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ 2.9க்கு போயிடுச்சு. நீங்கள் இப்போ போய் நீங்கள் அந்த கட்சியை தமிழ்நாட்டில் பேசி தேவையில்லாமல் மத்திய அரசுலேருந்து வர நிதியை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக அதை கண்டுக்காமல் விட்டு அந்த கட்சியை அழிஞ்சு போயிடும். அதில் வந்து அண்ணாமலை வேறு வெளியே வந்துட்டார். அவர் அந்த வாக்கு வங்கியில் அது முக்கால்வாசி அவர் தூக்கிட்டு வந்துடுவார்.
அப்போ இனிமேல் போய் பிஜேபி அட்டாக் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ற முடிவுக்கு விஜய் வந்திருக்கலாம். அதை நான் பொலிட்டிக்கலாக சரியாக தான் பார்க்குறேன். அவர் வந்து தேவையில்லாமல் இப்போ போய் பிஜேபி திட்டி வர்ற ஃபண்டையும் எடுத்துக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் இல்லை, இப்போ எதுக்கு பிஜேபி திட்டணும்? எலெக்ஷன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வரும்போது அவர் திட்டுனா அதில் நியாயம் இருக்கும். மோடி வேண்டும்னு பிஜேபி சொல்லும், அந்த கூட்டணி. மோடி வேண்டாம்னு இவர் சொன்னால் அப்போ மக்கள் வந்து அவர் பக்கம் நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி மோடி வேண்டாம்னு நினைக்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சியும் கரைஞ்சி ஒன்றுமெல்லாம் போய் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்களே வெக்ஸாகி விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் இதை வளர்த்து பிரயோஜனம் இல்லை. அதனால தான் அண்ணாமலை போனால், அண்ணாமலை வந்து மற்றவர்களாம் கட்சி ஆரம்பித்தா எப்படி ஆரம்பிப்பாங்க? அவங்க பாட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு ரெசிக்னேஷன், நான் பாட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. விஜயதாரணி அப்படி தான் வந்தாங்க. ஆனால் இவர் டெல்லியிலேயே போய் அமித்ஷா எல்லாரையும் பார்த்து, தலைவர்கள்லாம் பார்த்து அனுமதியோடு அதுலேருந்து விலகி வர்றாரு. அப்போ அந்த அனுமதி எப்படி கொடுக்குறாங்க? போயிட்டு வாங்கன்னு. சரி, இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த பிஜேபி வச்சு என்ன யார் பிச்சுட்டு போனால் என்ன போங்கன்னு தான் அனுப்பி வைக்கிறாங்க. அதை நீங்களே கூட எடுத்து நடத்துங்கன்ற மாதிரி, எங்கள் வாக்கு வங்கி நீங்களே கபலீகரம் கூட பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதலோடு தான் அனுப்பி வைக்கிறாங்கன்னு எடுத்துக்க வேண்டியிருக்காது. அதனால் வந்து பிஜேபி வந்து விஜய் எதிர்க்காத வந்து இப்போ இந்த நேரத்தில் அது தேவையில்லாத சப்ஜெக்ட்டு, இரலவெண்ட்டு. அதை இப்போ விஜய் செய்யாதனால ஒரு தப்பு இல்லை. உங்கள் கருத்துப்படி எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக விஜயை குறைத்து மதிப்பிட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால், இப்போ திமுக தலைவர்கள் பேசுகிறது, இப்போ ஆர்எஸ் பாரதியோட லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் கூட தாவேகா தான் எங்களோட முதல் எதிரி அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு. அப்படிங்கிறத இப்போ திமுக சரியாக புரிஞ்சுக்கிச்சு, விஜய்க்கு எதிராக தான் நம்ம அரசியலை கட்டமைக்கணும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனிமே டிஎம்கே வெஸ் தாவேகா தாங்கிறத திமுக இப்போ புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை ஏங்க அவங்களே பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்களே எல்லா இடத்துலையும், நாங்கள் தப்பு கணக்கு போட்டோம், குறைச்சி மதிப்பிட்டோம், இனிமேல் தாவேக்கா தான் எதுன்னு அவங்களே பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. இது வந்து சந்தேகமே அடுத்த ஆள்கிட்ட கேட்க வேண்டியது இல்லை. அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துக்கும். எல்லாம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டாங்க. மீட்டிங்கில் ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஒரு உதயநிதி சொல்லிட்டாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஜென்சி கூட்டத்தை போடுறாங்க, நாங்கள் வந்து ரீல்ஸை வச்சு நாங்களை மடக்கிட்டாங்க, அந்த இனிமேல் அதை நோக்கி நாங்கள் போவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ விஜய் தான் வந்து விஜயை நாங்கள் குறைத்த இடம் போட்டு விட்டோம், அவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி விட்டோன்றதை அவங்க பகிரங்கமாக ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு இப்போ ஆளுங்கட்சியாக வந்துட்டார். நீங்கள் இப்போ இனிமேல் வேறு யாராவது திரும்பவும் போய் நீங்கள் பிஜேபி திட்ட முடியுமா, இல்லை ஏடிஎம்கே திட்ட முடியுமா? நீங்கள் அதனால தான் இப்போ அண்ணாமலை வந்து ஏன் வந்து கட்சியை தாமதப்படுத்துகிறார், ஏன் விஜயை திட்ட மாட்டேன்றாருன்னா, நீங்கள் இன்றைக்கி அவர் விஜயை திட்டினார்னா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து அவருக்கு வராது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிக்கல, அது திமுக அதிமுகவுக்கு போயிடும். விஜய் எதிர்த்து வரவர்கள் எங்கே போகிறோன்னு சதுரிங்கிட்டு போயிடும். அது அவருக்கு வேணாம்னு நினைக்கிறாரு. நமக்கு சேர்றப்போ அதுக்கு வந்து அட்டாக் பண்ணி நம்ம ஸ்கோர் பண்ணிக்குவோம், எடுத்துக்குவோம். அதெல்லாம் இப்போ வந்து அட்டாக் பண்ணணும்னு தான் அவர் விடுறாரு. அதனால் இன்றைக்கி யார் நீங்கள் வந்து யாரை எழுத்து இனிமேல் அரசியல் பண்ண, இனிமேல் போய் நீங்கள் அதிமுக டிஎம்கே திட்டு இனிமேல் அரசியல் பண்ண முடியாது. டிஎம்கே இனிமேல் அதிமுக பிஜேபி திட்டு அரசியல் பண்ண முடியாது. இனிமேல் ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சியை குறை சொல்லி இவரில் இறக்கி தான் நம்ம ஏறணும்னா இப்போ நீங்கள் இவரை தானே குறை சொல்லி ஆகணும். தாவேக்காத கவர்மெண்ட் தானே இறக்கி சொன்னோம், அப்புறம் வேறு வழியே கிடையாது. அவர்களுக்கு இனிமேல் வந்து இப்போ விஜய் சொன்னது இப்போ தான் நடைமுறைக்கு வருது. டிவிகேயா டிஎம்கேன்றதா இப்போ டிஎம்கே வந்து அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அந்த நிலையை இப்போ தான் புரிஞ்சுருக்காங்க அவங்க. இப்போ நீங்களே இப்போ ஒரு கருத்தை சொல்லிட்டீங்க, நான் கேட்க நினச்ச கேள்விக்கு நீங்களே ஒரு கருத்தை சொல்லிட்டீங்க. அண்ணாமலை வந்து விஜய் கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணவே மாட்டேங்கிறார், தாவேகாவும் அண்ணாமலையை பற்றி பேசவே மாட்டேங்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாடு அரசியல் நகருது அப்போ எதை நோக்கி நகருது? இல்லைங்க, அதான் அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், பிஜேபியவே அவர் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறார் விஜய். அப்புறம் எப்படி அண்ணாமலை அட்டாக் பண்ணார்? அவர் கட்சியே என்ன ஆரம்பிக்கல, அவர் ஏன் போய் அட்டாக் பண்ணணும்? அவரை அட்டாக் பண்ண தேவையில்லை. அவர் என்ன கட்சியை ஆரம்பித்து வந்து விஜய் அட்டாக் பண்ணுறாரோ அப்போ தான் அவங்க பண்ணுவாங்க. ரெண்டாவது அவர் எப்படி வந்து அதிமுகவும் திமுகவும் விஜயை கடந்து போனார்களோ அது மாதிரி இவரெல்லாம் ஒரு சக்தியே இல்லைன்னு விஜய் நினச்சா, ஏன்னா விஜய் வந்து பல விஷயத்தில் கடந்து போயிடுவார். நீங்கள் இந்த திருப்பரங்குன்றம் என்னங்க உங்கள் கருத்துன்னு கேட்டால் கடந்து போயிடுவார், பதில் சொல்ல மாட்டார். இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணுவார். அதனால் அது மாதிரி அண்ணாமலையும் கடந்து போயிடுவார். அண்ணாமலை எப்போ வந்து அட்டாக் பண்ணுறாரோ அப்போ அவரை அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, கடந்த பேச்சிலேயே வேறு யாராவது புதுசாக அல்லு சில்லு கிளம்பி வந்துடாதீங்கன்னு வேறு சொன்னார். அது அண்ணாமலை நோக்கி சொன்னாரான்னு அப்பயே ஊடகங்களில் விவாதம் நடந்துச்சு, ஊடகவியலாளர் மத்தியில், பத்திரிகையாளர் மத்தியில். இவர் அல்லு சில்லுன்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னு, புதுசாக யாரும் புறப்பட்டு வந்துடாதீங்கன்னு வேறு சொன்னார். ஸோ அதனால் அவர் வந்து எப்படி அதை கடந்து போகிறாரு அப்படின்றது தெரியாது. ஒன்று இப்போதைக்கு விஜய் நான் சொல்லிட்டேன்ல, அண்ணாமலை ஏன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாருன்னா, ஒன்று ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் ஆரம்பிக்கல, ஒன்று. ரெண்டாவது இப்போ அவர் விஜய் அட்டாக் பண்ணார்னா அதனுடைய பலன் வேறு யாருக்கும் போகும். அவர் அரசியலில் தேர்தல் அரசியலுக்கு வரும்போது விஜய் அட்டாக் பண்ணால் அந்த விஜய் மேலே வெறுப்பார்கள், தனக்கு வாக்களிப்பார்கள் நினைப்பார். இப்போ போய் அட்டாக் பண்ணோம்னா அது ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ போயிடும். அதனால தனக்கு என்ன லாபம்? அது அங்கே போய் ஸ்டிக் ஆன் பண்ணிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் தனக்கு வர வேண்டியதும் போயிடும்னால இப்போதைக்கு விஜய் அட்டாக் அவர் தள்ளி போடுவார். அவர் அரசியலுக்கு வரும்போது தேர்தலை சந்திக்கும் போது அந்த அட்டாக் ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வந்து அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையுமே வந்து டைலூட் பண்ணுற விஷயத்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் செய்யுதுன்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? அது வந்து அவர் முதலே விஜயவே வந்து ஆர்எஸ்எஸ் பற்ற பிள்ளைன்னு தான் சொன்னார்.
இப்போ வந்து அவர்கிட்ட தான் போய் கூட்டணி வச்சுருக்காரு. அதனால் வந்து திருமாவளவனும் வைகோவும் இப்போ பேசிக்கிட்டு இருக்குது. அவர்கள் வந்து எவ்வளவு, அதாவது ஒரு கூச்சம், அதாவது வைகோவுக்கு கூச்சம் போயிடுச்சு. ஆனால் திருமாவளவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூச்சம் இருக்குது. அவருக்கு வந்து என்னென்னா, நம்ம எடுத்த முடிவு திமுகவோடு நின்று போட்டி போட்டோம், அவர்கள் தான் சீட்டு கொடுத்தார்கள், அவர்கள் கொடுத்த சீட்டில் தான் அந்த வாக்கு வங்கி வச்சா நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஆனால் இப்போ அவர் யார் தீய சக்தின்னு சொன்னாரோ அவரோட போய் கூட்டணி வைக்கிறோம், அங்கே போய் மந்திரி சபையில் இடம் பெறுறோம். அது இது அவருக்கு ஒரு கூச்சமாக இருக்குது போல இருக்குது. அதனால் டெய்லி ஒன்று சொல்கிறாரு, நாங்கள் திமுக விட்டு வெளியே வரவில்லை, நாங்கள் இன்னும் அங்கே அந்த கூட்டணி தான் இருக்கிறோம், இங்கே வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோமே தவிர இங்கே கூட்டணியில் இல்லை அப்படின்றாரு. ஆனால் நாங்கள் இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதே முடிவு தான் எடுப்போம்னு சொன்னார். இன்னும் சொல்லிகிட்டு இருக்காரு, இடதுசாரிகள் மந்திரி சபையில் இடம் இல்லைன்னாங்க, வேணான்ட்டாங்க. ஆனால் இவர் போய் வாங்கிட்டார். அவர்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அந்த நடத்தின இதுக்கு கூட்டணி தலைவர்கள் கூட்டத்துக்கு அவங்க 2 பேர் போக மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இவர் போனார். ஆனால் திரும்ப அப்புறம் என்ன சொல்கிறார், திமுக தான் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டார்கள்ன்றாரு. அப்புறம் தாவேகாவும் திமுகவும் ஒரே கூட்டணிக்கு வந்தால் என்னன்னு கேட்குறாரு, இந்தியா கூட்டணி பிளாக்குக்கு வந்தால் என்னன்னு கேட்குறாரு. இப்படி டெய்லி ஒன்று சொல்லிவிட்டு அவர் ஒரு சஞ்சலத்தில் இருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அணி மாறிட்டமே திடீர்னு அதை மக்கள் ஏற்றுக்குவாங்களோ இல்லை. ஏன்னா அவர் கட்சிக்குள்ளேயே பலருக்கு அவருக்கு எதிர்ப்பு இருக்குது. அதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த மாதிரி பனையூர் பாபு சேர்த்துக்கலாமா, என் கட்சியிலேருந்து நீக்கிற, அப்போ வந்து இவ்வளோ நாள் கூட இருந்த திருமாவளவன் வருத்தப்படுவானேன்னு அவங்க நினைக்க வேணாமான்றாரு. இப்போயும் ஷானவாஸ், இன்னும் சில பேர் பட்டியலில் இருக்காங்க, அவர்கள் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவர்கள்லாம் வந்து திமுகவுக்கு போய் விடுவார்கள் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அதை வந்து ஒருவேளை ஸ்டாலின் தள்ளி போட்டிருக்காரா இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரில. அதனால் அவர்கள்லாம் போயிடுவாங்க. இவருக்கு வந்து தன் கட்சியை திமுக பலவீனப்படுத்துதுன்ற உள்ள கோபம் உள்ளே இருக்குது. அது தனிப்பட்ட முறையில் சில பத்திரிகையாளர்கிட்ட நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்கிறாரு, திமுக என்னை அழிக்க பார்க்குது, என்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களாம் உருவ பார்க்குது அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த வெளியே சொல்லும்போது அதை சொல்ல முடியல அவரால். தாவேகாவும் திமுக ஒரே கூட்டணிக்கு வரணும் அப்படிலாம் பேசுகிறாரு. அது கிண்டலுக்கும் ஆளாகிறாரு. இதனால் வைகோவுக்கே ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும், மாற்றி மாற்றி பேசுறதுக்கு. அவர் வந்து திருமாவளவன் நோபல் பரிசு கொடுக்கலான்னாரு. அப்புறம் மறுநாள் வாபஸ் வாங்கினார். அவர் புண்பட்டு இருந்தால் மன்னிப்பு கேட்குறேன்னாரு. அதனால் இவர் திருமாவளவன் வந்து மாறி மாறி பேசுவது என்பது இப்போ சமீபத்தில் அதிகமாக இருக்குது. அது ஊடகவியலாளர் கவனிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே. அதை பற்றி விமர்சனங்களும் வெளியே வந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம சமூக வலைதளங்களும் அதை பற்றி விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. மாறி மாறி பேசுகிறாருன்னு சக கட்சிகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றுக் கட்சியினரே, அதாவது உதாரணம் வைகோ மாதிரி ஆளுகளே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வைகோவும் அப்படி தான் பேசுகிறாருன்றது ஊடகம் விஷயம். அவர் எப்படி எப்படி முதல் நாள் ஒன்று பேசினார், என்னுடைய எம்எல்ஏக்கள் 2 பேரையும் நான் கூப்பிட்டு ராஜினாமா பண்ண சொன்னேன், நான் திமுகவில் இருக்கேன்ற ஒருத்தர் போயிட்டார், ஒருத்தர் வந்து 6 மாதமாக டைம் கொடுக்கணும், இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்படிலாம் அவரே சொல்கிறார். அதுவே தப்பு. குதிரை பேரத்தில் அதை வந்து 2 பேரும் திமுக எம்எல்ஏ, திமுகவில் உறுப்பினர் அட்டை வாங்கி அவர்களுடைய தலைவர் பிஃபார்ம் கொடுத்து அவர்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர்கள். சட்டப்படி பார்த்தா அவர் 2 திமுக உறுப்பினர், ஏன்னா உறுப்பினர் கார்டு இருக்குது, இருந்தால் தான் அங்கே போட்டியிட முடியும். அவர்களிடம் போய் வைகோ நான் பேசினேன் என்றாலே அது குதிரை பேரம். நான் 2 பேர்கிட்ட போய் திமுக எம்எல்ஏ 2 பேர்கிட்ட பேசினேன்னாவே குதிரை பேரம், அதை சொன்னார். அப்புறம் விஜய் வந்து நீங்கள் ரிசைன் பண்ண சொல்லுங்கள், நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொன்னேன்னு சொன்னார். அப்புறம் அதை மாற்றினார். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் மாற்றுறாரு. அதனால் இப்போ வந்து அரசியலில் அணி மாறுகிறவர்கள் அந்த கூச்சத்தினாலும் இப்போ ஏற்கனவே சொன்ன வார்த்தைகளையும் மாறி மாறி வந்து குழப்பிக்கிட்டு அவர்களே இருக்காங்க. அதனால் வந்து திருமாவளவனை மட்டும் எடுத்துக்கிட்டு அவர் பேசுனதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம விவாதிக்கிறது வீண். இன்றைக்கி அரசியலே அப்படி தான் இருக்குது. ஓகே, இல்லை, ஆனால் திருமாவளவனை சுற்றி ஒரு அரசியல் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவரோட பேச்சு அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறதான் விமர்சனமாக சொல்லப்படுது. சீமானை வந்து திமுக வந்து பொது வேட்பாளராக நிப்பாட்டுறதுக்காக பிளான் பண்ணுது, சீமானுடன் திமுக கொஞ்சம் குழாவுது அப்படின்லாம் கருத்து தெரிவிக்கிறார் திருமா. ஆனால் அதே நேரத்தில் இங்கே அன்புமணியும் ஆதவ் அர்ஜுனாவும் நெருங்குறாங்க, பாமக தாவேகா கூட்டணிக்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அப்படிங்கும்போது அது பற்றி எதுவுமே அவர் கருத்து தெரிவிக்கலை. அப்படிங்கும்போது தானே அது விமர்சனத்திற்கு உள்ளாகுது. இல்லைங்க, எப்பயுமே வந்து தான் இருக்க கூட்டணி யார்? இப்போ வைகோ என்ன சொன்னார், நான் 9 வருடங்களாக தன்மானத்தையும் சுயமரியாதையும் இழந்து அங்கே இருந்தேன்னாரு. சரி, ஊழல் நடந்துச்சு, கரப்ஷன் கமிஷன்னாரு. ஏங்க அப்போ இருக்கும்போது சொல்லியிருக்கலாமேன்னு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு ரிப்போர்ட்டர் மேலே பாஞ்சார். செஞ்சுருக்கணுமா வேணாமா? நீங்கள் ஊழல்னா அப்பா நீங்கள் ஊழல் அதிகமாக இருக்குன்னு வெளியே போகிறேன்னு வெளியே வரணும். நான் எப்படி கூட்டணியில் இருந்து கொண்டே சொல்வது, உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறாரு. கூட்டணியிலேருந்து எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு. கூட்டணியில் இருக்கும்போது சொல்ல முடியும், கட்சியை விட்டே வெளியே வரலாம். ஒரு திமுக விட்டு அப்படி தான் வெளியே வந்தார், எனக்கு பிடிக்கலன்னு வெளியே வந்தார். இந்த அப்படி இருக்கும்போது கூட்டணியிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன கஷ்டம்? சரி, அப்போ முடியல, போன தேர்தலில் இல்லைங்க இவங்க இந்த 5 வருஷம் பார்த்தோம், ரொம்ப கடுமையாக லஞ்ச ஊழலில் ஈடுபட்டாங்க, அதனால் அந்த கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே போகிறோம். போய் 4 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க, அதுலேயும் 4 சீட்டையும் உதயசூரியன் சின்னத்தில் ஒத்துக்கிட்டீங்க. அன்னைக்கு இந்த கரப்ஷன் சொல்லிட்டு விஜய்க்கு வந்திருந்தா கூட அவர் 10 சீட்டு கொடுத்துருப்பாரு. அதில் 2 பேர் மந்திரி ஆயிருக்கலாம். அன்னைக்கு அவங்களுக்கு விஜய் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால வரல. இன்னைக்கு அதை மாற்றி பேசுகிறாரு.
எந்த கூட்டணியில் இருக்கிறார்களோ அந்த கூட்டணியை வந்து வெறுத்து பேசுவது என்பது திருமாவளவன் செய்வார்னு எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது, தான் இருக்கும்போது மந்திரி சபையில் இருக்கும்போது அன்புமணி வருவாரா அப்படின்றது இருக்கும். ஒருவேளை அன்புமணி வந்தால் 4 பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அன்புமணி வந்தாருன்னா இவர் மூட்டையை கட்டிட்டு வெளியே வரணும். அதனால தான் திமுகவை இன்னும் முழுசாக பகச்சிக்க மாட்டேங்கிறாரு. வெளியே வந்தால் என்ன செய்கிறதுன்றனால தான் அவர் வந்து திமுக நான் அங்கேயும் இருக்கேன் இங்கேயும் இருக்கேன், அவர்கள் தான் நான் இல்லை என்று சொன்னார்கள். இவர் 2 பேரும் ஒரே கூட்டணிக்கு வரலாம். பாஜகவை பொறுத்தளவில் நமக்கு பாஜக எதிர்ப்பு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றாகணும். இப்படிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கதே வந்து ஒருவேளை அவர்கள் வந்தால் இவர் வெளியே போகலான்றனால இருக்கும். ரெண்டாவது, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது வந்து பேசும்போது அங்கே விஜயையும் கொஞ்சம் திருப்திப்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு மந்திரி பதவி கொடுத்து அங்கே வாங்கியிருக்காரு. அப்போ அதுக்கு சார்பாகவும் பேசணும். அப்போ வந்து இவர்கள் வந்து பொது வேட்பாளர் நிறுத்த பார்க்குறாங்க. ஏன்னா விஜய்க்கே பயங்க. விஜய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேராமல் போட்டிக்கு வந்து பாருங்கன்றாரு. நீங்கள் 2 பேர் ஒரு வீரர் ஒரு சினிமா டயலாக் பேசுகிறவங்க தான் எப்படி பேசியிருக்கணும். நீங்கள் என்ன இந்த தமிழ்நாட்டில் தாவேக்காத்தார் மீதி எல்லாம் கூட கூட்டு சேர்ந்து பாருங்கள், என்னை ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம் தான் சவால் விடணும். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் சேராமல் வந்து பாருங்கள், அந்த சவாலை முதல்ல சந்திங்கன்றாரு. அப்போ இவருக்கே ஒரு டர் ஆகுது, உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன்னா இவர் பொது வேட்பாளர்கள் போட்டு உடன்பாடு ஏற்பட்டு பொது வேட்பாளர்கள் பார்த்தா நம்ம வந்து மண்ணை கவிர்வோமோன்ற பயம் தாவேக்காக்கு வருகிறது. அதனால தான் அப்படி பேசுகிறாங்க. அதை குலைச்சி விடுறதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் பேசுவார்கள். ஒருவேளை சீமான ஒரு பொது வேட்பாளரை போட்டாங்க, ஒரு தொகுதி தான் போட முடியும், ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை போட்டாங்க, மீதி 3 திமுக 3 ஏடிஎம்கே 3 நின்றுறாங்க. அங்கே திமுக வேலை செய்யாது, எதிர் வேட்பாளர் போடாது, இங்கே அதிமுக எதிர் வேட்பாளர் போடாது, சீமான் அந்த ஒன்றை தவிர மீதி எங்கேயும் போட மாட்டார் அப்படின்னா அது ஒரு செட்டப்பு. அதில் இப்போ ஒரு பாமக வரனா பாமகவுக்கு ஒரு சீட்டு, அது மாதிரி அவரும் பொது வேட்பாளர், இந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டா ஒருவேளை தனக்கு வந்து தோல்வி. ஏன்னா வாங்கியிருக்கிறது தாவேக்கா 35%, எதிர்வாக்குகள் 65%. அந்த 65ல் 51 போயிட்டாவே போதும்ல, வெற்றி ஆயிரும்ல ஒரு பொது வேட்பாளருக்கு. விஜய்க்கு இன்னும் கூடட்டும், இன்னொரு 14% கூட கூடட்டும், 49 வரட்டும். ஆனால் அவர்கள் 51 எடுத்துகிட்டா வெற்றி பெற்றுருவாங்க. அப்போ அந்த 65% 51 ஆக்குறதுன்றது கொஞ்சம் எளிது, 51க்கு மேலே போகிறதுன்றது ஒரு பொது வேட்பாளர்னு போடும்போது. அப்போ அந்த பயம் வந்து நிச்சயமாக தாவேக்காவுக்கு இருக்க தான் செய்யும். அப்போ அதை குறைப்பதற்கான இந்த மாதிரி சவால்கள் விஜயே விடுவார், திருமாவளவன் விடுவார், எல்லாருமே அதற்கான எதிர்ப்பு வேலைகளை பார்க்க தான் செய்வாங்க. அரசியலில் எப்போ எது வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் சீமான் திமுகவை எதிர்த்து அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தவர், லாஸ்ட்டாக விஜயை எதிர்த்து அரசியல் செய்தவர். இன்றைக்கி சீமான பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு திமுக முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது? ஏங்க திமுக அதிமுகவே ஆட்சி அமைக்கிறது போகிறப்ப சீமான் என்னது? சீமானோட ஏற்கனவே அவர் விஜயே வந்து வீட்டுக்கு வந்து ஸ்டாலினை பார்த்துட்டு போகிறாரு. அதற்கு முன்னாடி வந்து சீமான் போய் பார்த்துட்டு வந்தார், அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தார். இப்போ கல்யாண வீட்டில் பார்த்தா 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதை தான் அவர் சொல்கிறார், கொஞ்சம் குழவுறாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து இவர் போனார், உதயநிதி போனப்போ அதே மாதிரி பக்கத்தில் உட்காந்து பேசினாங்க. அவர்கள் ஏற்கனவே வந்து அவர் வந்து திமுகவுடைய தலைவர்கள் எல்லாரையுமே சந்தித்தவர் தான் அவர், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, சந்தித்தவர் தான். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டணின்னு வருவாரா அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ கூட்டணின்னு போகிறது ஒரு விஷயம், பொது வேட்பாளர் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்றது ஒரு உடன்படிக்கை. இன்றைக்கி ஒரு ஒற்றை புள்ளியில் அது சேரலாம். ஆனால் நாளைக்கு வந்து கூட்டணியாக எலெக்ஷனை சந்திக்கிறோன்னா அவருக்கு ஒத்துக்குவாரான்னு தர முடியாது. உனக்கு இத்தனை சீட் எனக்கு இத்தனை சீட்னா அதுக்கு ஒத்துக்குவாரான்னு தர முடியாது. இது ஒரு உடன்பாடுன்ற அளவில் ஒத்துக்குவாரான்னு தெரில, மேபி ஒத்துக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வந்தால் பொது வேட்பாளராக வந்து அவர் எம்எல்ஏ உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வந்தால் அதை பயன்படுத்தலாம்னு நினைப்பார். அவர் தன்னுடைய சட்டசபையில் நம்மளுக்கு குரல் ஒலிக்கணும் அப்படின்னு அவர் வெளியே சொல்லலாம். நான் இறந்தால் கூட என் லட்சியம் மிச்சம் இருக்கும், லட்சியம் மிச்சம் இருந்தாலும் இந்த கட்சியும் மிச்சம் இருக்கும்லாம் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் சீமான் அளவுக்கு அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு இன்னொருத்தர் வந்து நடத்துவாரெல்லாம் தெரிய முடியாது. இப்போ இவர் காலத்திலே அவர் ஏதாவது அச்சீவ் பண்ணால் தான் உண்டு. ஸோ அந்த இதை வந்து அந்த முயற்சியில் வந்து அவர் சட்டசபைக்கு வருவது நல்லதுன்னு தான் நான் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் அவர் பொது வேட்பாளருக்கு ஒத்துக்கிட்டால் நல்லது. ஆனால் நீங்கள் வந்து காலப்போக்கில் நீங்கள் அதிமுகவும் திமுகவுமே ஒன்றிணைன்னா கூட்டணி வைத்தாலும் அல்லது உடன்படிக்கை ஏற்படுத்தினாலும் அது ஒன்றும் அதிர்ச்சி இல்லை. ஏன்னா நீங்கள் 2 கம்யூனிஸ்ட்டுகளும் ஒரு கம்யூனிஸ்ட்டு இன்னொரு கம்யூனிஸ்ட் பிரிஞ்சிச்சு, 64 என்னமோ பிரிஞ்சு 69 திரும்ப 67 69 திரும்ப கூட்டணி வச்சுட்டாங்க அவங்களுக்குள்ளேயே. காங்கிரஸும் இதுவும் நேர் எதிராக இருந்தாங்க, திமுகவும். நீங்கள் 62 67 எலெக்ஷன்லாம் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் போயிட்டு எம்ஜிஆர்னு ஒருத்தர் வந்து அங்கே ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் இந்த 2 எதிரிகளும் ஒன்றாயிட்டாங்க, கூட்டணி அமைச்சிட்டாங்க 80ல். அவங்களே ஒன்று சேர்ந்து இது நடத்தினாங்க. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற. ஆமாம், நீங்கள் பண்டாரம் பரதேசின்னு கலைஞர் திட்டினார் பிஜேபியை, ஜெயலலிதா கூட்டணி வச்சப்ப. ஒரு வருஷம் அந்த அம்மா கவுத்து விட்டுருச்சு. பிஜேபி வந்து கேட்டுச்சு, நாங்கள் நீங்கள் வாங்க ஆதரவுங்க. உடனே கலைஞர் போய் கூட்டணி ஆச்சு, அங்கே மந்திரி சபையில் முரசொலி மாறன் டிஆர் பாலில் மினிஸ்டர் ஆக்கி விட்டார். அது நடந்துச்சு. என்னடா போன வருஷம் தான் பண்டாரம் பரதேசினார், 98 99 கூட்டணின்னார். அதனால் வந்து காலப்போக்கில் இந்த மாதிரி ஒரு அடுத்த கட்சி வரும்போது நம்மளுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை, கூட்டணி வைக்காமல் நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு முடிவு பண்ணால்
திராவிட கட்சிகள் இணைவதற்கு இரட்டைக்குழல் துப்பாக்கின்னு அப்பயே சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து எப்போ வேணாலும் அவங்க திரும்ப உடன்படிக்கையோ கூட்டணியோ எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அதிர்ச்சி அடைய தேவையில்லை. ஏன்னா பல அதிர்ச்சிகளை பார்த்துட்டு வந்திருக்கோம். அகிலேஷ் யாதவும் மாயாவதியும் ஒன்று சேருவாங்கன்னு கனவுல கூட அந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருக்க மாட்டாங்க யாரும். ஆனால் அவர்கள் கூட்டணி வைத்தார்கள். அது மாதிரி பல ஊர்களில், காஷ்மீரில் பிடிபி அது மாதிரி தான், பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதுவும் அப்படி தான். அது வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு யாரும் எதிர்பார்க்கல. அவர்கள் எல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதனால் வந்து திடீர்னு இன்றைக்கி இனிமேல் எதிர்காலம் வந்து என்ன ஆகும், இப்போ விஜயை நோக்கி தான் பொது எதிரின்னு ஆயிடுச்சு. அப்போ அதை நோக்கி தான் அதிமுகவும் விமர்சனம் பண்ணுது, திமுகவும் விமர்சனம் பண்ணுது. இவர் அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை உங்களுக்கு கொத்து புரோட்டா போட்டுட்டோம் அப்படின்னு ஸ்டாலினை சொல்கிறதுக்கு அதிமுக கொந்தளிக்குது. என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள், என்னன்னு பண்ணுறீங்கன்னா. ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்கிறாரு, ஸ்டாலினுக்கு கோவம் வரட்டும், வந்தால் பாரு இந்த ஆட்சி இருக்காது அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ இதெல்லாம் எதிர்காலத்தில் இதெல்லாம் வந்து எல்லா கட்சிகளுமே ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தான் பார்க்குறேன் நான். அப்போ திமுக எதிர்காலத்தில் திமுக அதிமுக கூட்டணி அமைத்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை, அதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஆமாம், அப்படி தான் எடுக்கணும். இனிமேல் நம்ம அதை பேச ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதனால் அவர்கள் நிச்சயம் பேச போகிறாங்க. அது வந்து திடீர்னு ஒரு நாளைக்கு இல்லாமல், அதுக்கு தான் அந்த ராஜேந்திர பாலாஜி மாதிரி ஆளுகள் இப்படி பேசுவாங்க. திமுக ஸ்டாலினை பற்றி திட்டினா இவர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவர்களை பற்றி எதாவது குறை சொன்னால் அவர்கள் இது பண்ணுவாங்க. ரெண்டாவது தாய்க்கழகம், அண்ணா ஆரம்பித்த கட்சிம்பாங்க. இது அண்ணா பேரில் இருக்க கட்சி, அது அண்ணாவே ஆரம்பித்த கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இதெல்லாம் ஒன்றினுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதிர்காலத்தில் அரசியலில் எதுவும் நடக்கலாம். இப்போ நீங்கள் சீமான பொது வேட்பாளராக நிப்பாட்டுறது மூலமாக, சீமான் சட்டமன்றத்திற்குள்ளே போகிறது மூலமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், சீமானும் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, இதனால் திமுகவிற்கு என்ன பலம், சீமானை சட்டமன்றத்திற்குள்ளே அனுப்புறதுக்கு திமுக ஏன் முயற்சி செய்யுது? இல்லைங்க, இப்போ நீங்கள் அவர் அட்டாக் யாரை பண்ணிகிட்டு இருக்காரு, விஜய் தான் அவரும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. இனிமேல் நீங்கள் போய் திமுக அட்டாக் பண்ண மாட்டார். சீமானே ஆளுங்கட்சியாக இருந்துச்சுங்க, 5 வருஷம் அட்டாக் பண்ணாருங்க. இனிமேல் எப்படி அட்டாக் பண்ணுவார்? பண்ணி பிரயோஜனம் என்ன இருக்குது? நீ போன முறை அப்படி செஞ்சால் சொல்லுவாங்க. இன்றைக்கி என்ன நடந்தா, இன்றைக்கி கரண்ட் இல்லைன்னா நீங்கள் கடந்த முறை கரண்ட்டை கட் பண்ணுன்னு போய் டிஎம்கே திட்ட முடியுமா? நீங்கள் கரண்ட் கட்டுங்க, இப்போ இருக்க என்னையா செய்கிற அப்படின்னு தான் கேட்க முடியும். இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னு யாரும் கேள்வி கேட்பாங்க. இனிமேல் நீங்கள் திமுகவோட உறவு எதிரின்ற மனப்பான்மை போயிடும். இப்போ அதிமுகவுக்கே போன பிறகு சீமானுக்கு என்ன இருக்குது? அதிமுக எது தீய சக்தின்னு சொல்லி எதற்காக யாரை எதிர்த்து உருவாக்கப்பட்டதோ அந்த கட்சியே சுமூகமாக போகும்போது இனிமேல் சீமானுக்கு என்ன இருக்குது? சீமானுக்கு இப்போ எதிரி எல்லாருக்கும் பொது எதிரி தான் சொல்கிறேன். எல்லாருக்கும் பொது எதிரி இனிமேல் விஜய் தான். யார் ஆளுங்கட்சியில் இருக்குது? போன தடவை எல்லாருக்கும் பொது எதிரி ஸ்டாலின். அதனால் சீமானும் எதிர்த்தார், பிஜேபி எதிர்த்துச்சு, அண்ணாமலையும் எதிர்த்தார், அன்புமணியை எதிர்த்தார், இவர் எடப்பாடியும் எதிர்த்தார். இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிறது விஜய். அப்போ தாவேக்கா. அப்போ எல்லாருமே தாவேக்கா தான் எதிர்ப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க. அவரை தானே காலி பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு இடத்த காலி பண்ணி அங்கே போய் என்ன செய்யறது? நம்ம இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம். இந்த மாளிகை உச்சியில் போய் நம்ம உட்காரணும்னு ஆசைப்படுறோம். பக்கத்து வீடு ஓட்டு வீடு காலியாக இருக்குது, அதை போய் காலி பண்ணி நம்ம அங்கே போய் உட்கார முடியுமா? நமக்கு தேவை இந்த உச்சாணி கொப்பு. அந்த இடத்துல இருக்கிறது எங்கே போகணுமோ அங்கே போகணும். அந்த இடத்துல இருக்கவர் இறக்கணும் தானே. அந்த இடத்துல இருந்தால் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ எல்லாருடைய குறியுமே தாவேக்கா அண்ட் விஜயை நோக்கி தான் இருக்கும். இது வெளியிலிருந்து பார்க்கும்போது அரசியல் ரீதியாக விஜயை வெளியிலிருந்து எதிர்க்கிறதுங்கிறத தாண்டி சட்டமன்றத்திற்குள்ள தாவேகாவுக்கு எதிராக பேசுவதற்கு ஒரு சரியான ஆள் தேவை அப்படின்னு திமுக நினைக்குதா? அதுக்கு தான் சீமான ஒரு சீமான கட்சியிலே சேர்த்துக்கலாம். அப்படி பார்த்தா என்ன, திமுக இல்லாத பேச்சாளர்களா? பேசுவதற்கென்றே பிறந்தது திமுக. அங்கே பேசுறதுக்கு எவ்வளோ இருக்காங்க. ஆனால் சீமான் நல்லா பேசுவார்ன்றதை நான் மறுக்கல. கூடுதல் பலமாக இருக்கட்டும் அதான் சொல்கிறேன். அதனால் வந்து ஒரு இல்லை, நீங்கள் வந்து முதல்ல வாக்கு சதவீதத்திலே தேவைப்படுது. அது இங்கே வாக்கு அவர் 4% இருந்தால் அந்த 4% வாக்கு வந்து தங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னா அதுவே தேவைப்படுது. அடுத்து வந்து நீங்கள் சீமான் உள்ளே வந்தாருன்னா அவர் விஜயை இன்னும் கிழிப்பார். இப்போ நீங்கள் திமுக மட்டும் கிழிக்குதுன்னு வைங்களேன், இவர்கள் அப்படி தாண்டா திட்டுவாங்க அப்படின்னு ஒருத்தர் திட்டினா போயிடும். இவர்கள் ஆட்சி இழந்த கோபத்தில் திட்டுறாங்க, அந்த வயிற்றுச்சலில் திட்டுறாங்க போகும். இப்போ சீமான் திட்டினார்னா அது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அதில், அதை திட்டுறதில்ல. அதனால் அது ஒரு பக்கம் அவர் விஜய்க்கு எதிராக அவர் உள்ளே முழங்கினால் அது நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் அந்த அடிப்படையும் இருக்கும், வாக்கு சதவீதமும் இருக்கும். இப்போ ஏடிஎம்கேயோட அவர்கள் கூட்டணி போனால் நம்மளோட சிறந்த பேச்சாளர்கள் அங்கே இருக்காங்கன்னா போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதனால் வந்து சீமான் சிறந்த பேச்சாளர்ன்றதில் மறுப்பு இல்லை. ஆனால் அது வந்து அந்த பேச்சினால் அவரால் பலன் அடைய முடியலன்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாரும் சிறந்த பேச்சாளர்னு சொல்கிறோமே, யாரும் ஓட்டு போடுறதில்ல. அவருக்கு சிறந்த பேச்சாளர் நல்லா பேசுவார்ப்பா, சீமான் அட்டகாசமாக பேசுவார் அப்படின்னு சொல்லி, ஆனால் ஓட்டு போடுறதில்ல. அதுதான் அவரும் சொல்லிகிட்டே இருக்காரு. என்னை விச வச்சு கூட கொண்டுருங்கடான்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். அதனால் அந்த மாதிரி அவர்கிட்ட அவர் கொடுத்த எஃபர்ட்டை வந்து மக்கள் வந்து சரியாக பரிசீலிக்கலை, அதை எடுத்துக்கல. ஸோ இந்த தடவையாக அவர் வந்து இன்னும் சில விமர்சனங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலில்
அவர் வந்து திமுகவோட தனித்து தான் போட்டிட்டார். ஏடிஎம்கே போட்டியிடல, பிஜேபி போட்டியிடல, எல்லாம் விலகிட்டாங்க. 1-1 தான். அதில் அவரால் வெற்றி பெற முடியல. அதனால் வந்து அப்படி நீங்கள் வந்து பொது வேட்பாளரை போட்டால் கூட முதல்ல வெற்றி பெற முடியுமான்ற கேள்வியெல்லாம் இருக்குது உள்ள. அதெல்லாம் இல்லாமல் இல்லை. நீங்கள் உடனே பொது வேட்பாளரை திமுக அதிமுக நிறுத்திட்டாங்க. ஏற்கனவே சொன்னேன்ல, மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு. அவர்கள் வந்து மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இருக்கும். அல்ல விஜய்க்கு உள்ள சீமான் ஒருத்தர் இருந்தாருன்னா நல்லது. அவர் வந்து ஏன்னா முன்னாடி அவருக்கு வாக்களிக்காத போது கூட விஜய் ஆட்சிக்கு வருவாரான்னு அந்த மக்களுக்கு தெரியாது. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இப்போ விஜயோடைய சட்டமன்றத்தில் சீமான் ஒருத்தர் உள்ளே இருந்தாருன்னா ஒரு போர்வாளாக ஒரு பொங்குவார், ஒரு பெரிய பீரங்கியாக இருப்பார் அப்படின்னு நினச்சி மக்கள் வந்து அவர் தனியாக நின்றால் கூட அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க முடியும்னா அதுவே வரவேற்புக்குரியதாக தான் இருக்குன்னு நான் பார்க்குறேன். இந்த அரசியலில் கொள்கை அப்படிங்கிற விஷயங்கள் டோட்டலாக இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொள்கை அப்படிங்கிறது டோட்டலாகவே அடிபட்டு போயிடுது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பொதுஜனம் இதை எப்படி புரிஞ்சுக்கும்? எலெக்ஷன் வந்தால் நாங்கள் இப்படி, எலெக்ஷன் இல்லைன்னா இப்படி, கொள்கை ரீதியாக நாங்கள் கூட்டணி, இப்படிலாம் பேசின தலைவர்கள் அந்த கொள்கையில் சமரசம் செய்யப்படும் போது, அரசியல் ரீதியாக ஆதாயம் தேடும்போது அது அந்த வெகுஜன மக்கள்கிட்ட எப்பேற்பட்ட ஒரு பார்வையை ஏற்படுத்தும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொள்கை என்பது அதிகாரத்தில் இருக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதிக வெற்றிகளை பெறணும். இதுதான் கொள்கை. வேறு எந்த கொள்கையும் கிடையாது. நீங்கள் இந்த வந்து பொதுமக்களுக்கும் தெரியும். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு எம்எல்ஏ இருக்கார். ஆனால் வந்து தலைமையோட முரண்பாடு காரணமாக ரிசைன் பண்ணிவிட்டு மக்கள் தான் அவர் வெட்டையில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. திருச்செந்தூர் மக்கள் அங்கேயே போய் திமுக சின்னத்தில் உதயசூரியனில் போய் நிற்கிறார். நின்று வெற்றி பெறுறாரு. மக்கள் ஓட்டு போட்டாங்க. அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜி ரெட்டையில் ஜெயிக்கிறாரு. தினகரனோட போகிறாரு. தகுதி இழப்பாகுது. இடைத்தேர்தல் வருது. திமுகவில் சேர்ந்து திமுக சின்னத்தில் போய் நிற்கிறாரு. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து தெரியுது அரசியல்வாதி என்பவர்கள் அவர்களுக்கு சாதகமான இடத்துக்கு போவாங்க, வருவாங்க. இவர் நமக்கு உகந்தவரா இல்லையா, அவருடைய அரசியல் கொள்கைகள் அப்பாற்பட்டது. நமக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம போய் பார்க்க முடியுதா, கேட்டால் செய்வாரா? இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஃபோன் பண்ணுன்னு சொல்கிறான். போலீஸ் வந்து டார்ச்சர் பண்ணுது, ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதெல்லாம் போனால் பார்க்க முடியுதா, செய்கிறாரா? இந்த விஷயங்கள் தான். நம்ம போய் ஒரு குறை சொல்கிறோம், சாக்கடை அடைச்சிக்கிச்சுன்னா உடனே பார்க்க சொல்கிறாரா? இந்த மாதிரி விஷயங்களை வந்து தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அவர் அதிமுகவுக்கு நின்னா போடுறதா, திமுக நின்னா போடுறதா, இந்த மாதிரி வந்து விஐபியை பொறுத்தவரை கிடையாது. அங்கே வந்து அவங்களோட தனிப்பட்ட செல்வாக்கில் வந்துடுது. அதை தான் அது பெரும்பாலும் பார்ப்பாங்க. இந்த வேட்பாளர் இந்த தடவை தான் வேட்பாளரை பார்க்காம ஓட்டு போட்டாங்க. அப்பயுமே வேட்பாளரை பார்த்து செந்தில் பாலாஜி ஜெயிச்சிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்காரு, விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காரு. இவங்கெல்லாம் அந்த தனிநபரை பார்த்தும் ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. அதையும் மறுக்க முடியாது. ஆனால் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இவர்கள் வந்து மக்கள் வந்து இந்த கூட்டணி கொள்கை இதெல்லாம் வந்து பார்க்குறது இல்லைங்க. இப்போ விஜய் என்னென்னமோ முதல் கொள்கையா என்ன கொள்கை, நான் என்ன வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிலாம் முதல்ல அடிச்சு விட்டாரு. அப்பயும் யாரும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் என்ன, நான் வானத்துக்கு வந்து நான் ரோடு போடுவேன்னு சொல்லணுமா, அங்கே அந்தரத்தில் வந்து மாளிகை கட்டு, கல் மாளிகை கட்டுவேன்னு சொல்லணுமா, இப்படிலாம் டைலாக் பேசினார். அப்புறம் வந்து அவர் தான் 2000க்கு 2500ன்னாரு, 3 சிலிண்டருக்கு 6 சிலிண்டர்னாரு, வேலையில்லா பட்டதாரிக்கு பணம்னாரு, முதியோர் பென்ஷனை ஏற்றுவேனாரு, மீனவர் பென்ஷனை ஏற்றுவேனாரு, வரிசையாக அடுக்கி விட்டு போயிட்டார். இன்றைக்கி தங்க மோதிரம், பட்டு புடவை, தாலின்னு போட்டுட்டு இப்போ திணறிக்கிட்டு இருக்காருன்னு வைங்க. அதனால் வந்து அவரே மாறினார். அதனால் வந்து மக்களுடைய தேவை என்ன அப்படின்றது வந்து வேறு. அவர்களுக்கு இந்த கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து தேவை. அதெல்லாம் சொல்கிறேனே, நீங்கள் 98ல் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்படியே 99 ஆட்சி கவுந்ததுக்கப்புறம் டிஎம்கே பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா பிஜேபியை 0 ஆக்குறாங்க. அடுத்து கடந்த பல தேர்தலில் 0 ஆக்கி விட்டாங்க. பிஜேபி எதிர்ப்புனாவே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக 40க்கு 40 அடிக்கின்றா, இல்லை லேடியா மோடியான்னு கேட்டால் ஜெயலலிதா 38 சீட் அடிப்பாங்க அப்படின்றது ஒரு வாடிக்கையாகி போச்சு. ஸோ அப்போ பிஜேபியை எதிர்த்தும் மக்கள் வாக்களிப்பார்கள், பிஜேபியோட கூட்டணி வைத்தாலும் வாக்களிப்பார்கள். இப்போ நீங்கள் பிஜேபிக்கு வந்து சுத்தமாக கிடையாதுன்னா எப்படிங்க வந்து 47 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கும்? பிஜேபியோட கூட்டணி தான் வைத்தார்கள். அவங்க 59 சீட்டு ஜெயிச்சாங்க. எப்படி பிஜேபியோட வேணான்னு சொன்னால் 0வில் ஆக்கி விட்டுருக்கணும், 40க்கு 40 0 ஆக்கணவங்க 0 ஆக்கியிருக்கணும். அதை தாண்டி வந்து மக்கள் வந்து சில, ஏன்னா அவர் பார்லிமெண்ட்டில் கூட்டணி வைக்கலை, அசம்பிளியில் கூட்டணி வைக்கிறாரு. அவர் வேணான்னு மக்கள் நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு நினச்சி தான் விட்டார். அப்புறம் வேறு வழி இல்லைன்னு சேர்த்தாரு. ஆனால் மக்கள் வந்து பிஜேபி கூட்டணி வைத்திருந்தப்பையும் முதல் தடவை 75 போட்டாங்க. பார்லிமெண்ட்டில் இருந்தப்போ வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு அவங்க ஒவ்வொரு பார்வை வச்சுருக்காங்க. இந்த கொள்கை கூட்டணி, இதெல்லாம் சீட்டிங் கூட்டணி. நீங்கள் மக்கள் நல கூட்டணியில் ஒவ்வொரு கட்சியும் தனியாக வாங்கிய வாக்கு சதவீதத்தை கூட்டிங்கன்னா 13% மேலே வரும். ஆனால் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து நின்னாங்க, 6% தேரல.
ஆனால் மக்கள் வந்து தெரியும் இந்த கூட்டணி வேஸ்ட் கூட்டணி, இது யாரையும் பிரிப்பதற்காக நிற்கிது அப்படிலாம் தெரிஞ்சு போட்டேன். ஆனால் அந்த 6%லேயே அதிமுக ஆட்சியை தக்க வச்சிருச்சு. திமுக அங்கே வர முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டணி ஒரு தடையாக இருந்துச்சு. அதனால் இந்த மக்கள் பொறுத்தளவில் அரசியல் கட்சிகளுக்கு கொள்கை என்பது ஒரே கொள்கை தான். என்னென்னா நீங்கள் வந்து ஆட்சி, அதிகாரம், சீட்டு, இதுதான் தேர்தல் அரசியல் தான் அவர்களை பொறுத்தவரை ஒரே கொள்கை. ஏன்னா நீங்கள் இப்போ சொல்லலாம், இன்றைக்கி இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் சொல்லுகிற இதே விடுதலை சிறுத்தைகளும் ராமதாஸும் கூட்டணியும் வைத்தார்கள். அப்புறம் திரும்ப பிரிஞ்சாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லணும். யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவர்களே ஒன்றிணைந்தார்கள். அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு திமுக பாஜக ஒன்றானாலும் ஆச்சரியப்படுறது இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால் இந்த அரசியலில் எதுவுமே சாத்தியம். அவருடைய இலக்கு அதிகாரம், பதவி, ஆட்சி அல்லது அதிகாரம். ஏதோ 10 எம்எல்ஏனா 10 எம்எல்ஏ, 180 எம்எல்ஏ 180, அவர்கள் அதிகாரத்தை நோக்கி தான் அந்த அரசியல் கட்சியில் போகும். அதுதான் அவர்கள் கொள்கை. அதற்காக சில சமரசங்களை செய்து கொள்வார்கள். நல்லது இல்லை, நீங்கள் சொன்ன அந்த வரிசையில் இந்தந்த கட்சிகள்லாம் கூட்டணி வச்சுப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிற வரிசையில் ஒருவேளை நாளைக்கு பாமக தாவேகா கூட்டணிக்குள்ள வரும்போது விசிகாவும் அதை சமரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் உருவாகலாம் இல்லையா? உருவாகலாம், தாராளமாக உருவாகலாம். அவர் வெளியே வர்றதுக்கும் உருவாகலாம். அவர் இப்போ அடிக்கடி திரும்ப சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நான் வந்து பாமக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் ஏற்கனவே நடந்தது போல் திரும்ப நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாமல் போகாது. அவர் பாட்டுக்கு அவர்களும் ஆதரவு கொடுக்குறோம், நானும் ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் ரெண்டும் இணைந்து செயல்படவில்லை. அவர்கள் தனியாக தாவேக்காக ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் தனியாக தாவேக்காகவும் சொல்லலாம். அவங்க அதிமுக கூட்டணியிலிருந்து வந்தவர்கள், நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஆதரவு கூட அவங்க தனிப்பட்ட முறையில் ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் ரெண்டும் இணைந்து செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி சொல்கிறதான் சொல்லலாம். அல்லது வெளியே வந்து திமுக பாஜக கூட்டணியில் கூட சேரலாம். கேட்டால் நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சுருக்கோம், பாஜக எங்களை மாதிரி செயல்பட முடியாது, நாங்கள் அதுக்கு ஒரு செக் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசியலில் வந்து எதுவுமே அதான் சொல்கிறேன், அரசியலில் இருந்து அவர்களுக்கு இலக்கு முக்கியம். இலக்குன்றது அதிகாரம், அதை நோக்கி போவார்கள். அதை வந்து நம்ம தான் குழப்பிக்க வேண்டியதில்லை. அதை